நமஸ்தே. இன்றைக்கி நம்ம ராஷ்டிரபாஷா பேப்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஹிந்தியில் ஃப்ரேம் த சென்டென்சஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் என்னென்னா சபியதா கா ரகசிய பிரேம்சந்த்ஜி எழுதின லெசன். வாங்க பார்க்கலாம். वाक्यों में प्रयोग कीजिए. फर्स्ट वन पारेंगे. मृकंदमा, कड़ी सज्जा, दिखाई देना, चौंकना, याचना करना. இந்த 5 வேர்ட்ஸ் இதில் சென்டென்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும். நீங்கள் ஓனாக கூட நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். பட் மீனிங் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்க்கணும். ஓகே, இங்கே இந்த சென்டென்சஸே நம்ம இப்போது கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். அதாலத் மே மிருகன்மா சல் ரஹாத் ஹே, அதாவது கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மிருகன்மா அப்படின்னா கேஸ்னு அர்த்தம். கடி செஞ்சா அப்படின்னா பனிஷ்மெண்ட். चोरी करने वालों को कड़ी सजा देने चाहिए, அதாவது யாரெல்லாம் திருடுறாங்களோ அவங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. दिखाई देना, दिखाई देना அப்படின்னா दुनिया में सब लोग सभ्य दिखाई देते हैं, அதாவது இந்த உலகத்தில் எல்லா மக்களுமே நாகரிகமாக நடந்துக்கணும். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சவுக்னா அப்படின்னா ஷாக் ஆகிறது. போலீஸ்கோ தேக்கர் தப்டி சவுக் கயா, அதாவது போலீஸை பார்த்தோன்னே திருடங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க, அதான் மீனிங்கு. இனி அடுத்து யாச்சனா கர்னா அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த கேட்குறது. ஹம் பகவான் சே தன் கேலியே யாச்சனா கர்த்தே ஹே, நம்ம கடவுள்கிட்ட நிறைய விஷயங்களை கோரிக்கை வைப்போம்ல, கேட்போம் இல்லையா. அதுதான் நம்ம கடவுள்கிட்ட நிறைய கோரிக்கைகளை கேட்டுகிட்டே இருப்போம். இதை நிறைவேற்றுங்க, அதை நிறைவேற்றுங்கன்னு. ஓகே, அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். நீங்கள் ஓனாக கூட ஃப்ரேம் பண்ணிக்கலாம். பட் மீனிங் மாறாமல், அந்த வேர்ட்ஸோட மீனிங் மாறாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது செகண்ட் லெசன் ரூபியா பாண்டிய பேச்சன் சர்மா உக்ரகோட லெசனோட ஃப்ரேம் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, வாக்கியமே பிரயோக கீஜிய. குலாம் அப்படின்னா ஸ்லேவ், மம்தானா லவ்னா அர்த்தம். இனி அது வர்தான் அப்படின்னா வரம், பராஜித் அப்படின்னா டிஃபீட், ஆகாஷிக்னா ரொம்ப அழகான. ஓகே, ஹம் கிசி கே குலாம் நஹி ஹே, நம்ம யாரோட அடிமையும் கிடையாது. மாதா கி மம்தா அத்துல்னியா ஹே, அம்மாவோட அன்பு எதையுமே கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலா கௌஷல் ஈஸ்வர் கா வர்தான் ஹே, கலாவும் கௌஷலும் ஈஸ்வரோட, அதாவது கடவுளோட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஹிம்சா கே சாம்னே ஹிம்சா பராஜித் ஹோத்தி ஆயி ஹே, அஹிம்சையை விட ரொம்ப அஹிம்சையால் எதை வேணாலும் டிஃபீட் பண்ண முடியும், அந்த மாதிரி மீனிங்கில் இந்த சென்டென்ஸ் வந்திருக்கு. மோர் கே பங்க் பகுத் ஆகாஷ் ஷிர்ஷிக் ஹோத்தே ஹே, இல்லாட்டா தாரே ஆகாஷ் ஷிர்ஷிக் ஹே, அதாவது தாரே ஆகாஷ் ஷிர்ஷிக் அப்படின்னா இது ஸ்டார்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஈஸியான சென்டென்ஸ் கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். थर्ड लेसन दक्षिण अफ्रीका में गांधी जी वाक्य में प्रयोग कीजिए. लड़ना அப்படின்னா ஃபைட், இன்கார் करना ரெஃப்யூஸ் பண்ணுறது, ஃபேஸ்ல அப்படின்னா டிசிஷன், சாம்னா கர்னா அப்படின்னா ஃபேஸ் பண்ணுறது, साबित करना அப்படின்னா டு ப்ரூவ் பண்ணுறது. गांधी जी ने अपने देशवासियों की आज़ादी के लिए अहिंसा के पथ पर लड़ने का निर्णय है, அதாவது காந்திஜி நம்ம நாட்டு மக்களுக்காக அவர் நிறையவே போராடினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காந்திஜினே तीसरी श्रेणी वालों अबोन सफ़र करने की इनकार किया. ஓகே, இன்கார்னா அது காந்திஜி நிறைய விஷயங்களை இது தப்பாக நடக்கிறது எதிர்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைஸ்லா अशोक ने कॉलेज यादत के बाद अहिंसा का पालन करने का फैसला किया. ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, காலேஜில் அஹிம்சையை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அசோக் டிசைட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹர் மனுஷக்கு जीवन में सुख दुख का सामना करना पड़ता है, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷங்களுமே சரிக்கு சமமாக சந்தோஷத்தையும் அனுபவிப்பாங்க, கஷ்டத்தையும் அனுபவிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சாபத்னா ப்ரூவ். गांधी ने साबित किया कि सत्य ही ईश्वर है.
ஓகே. காந்திஜி வந்து என்ன நிரூபித்தார் அப்படின்னா, மீன்ஸ் அவர் வந்து ஒரு கடவுள் பக்தியோட அவர் வந்து போராடினால நிறைய விஷயங்களை அவரால் பண்ண முடிஞ்சுங்கிறத அவர் செயலால் ப்ரூவ் பண்ணார். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. 4th லெசன் வந்து கர்மவீர் காமராஜ். இது வந்து பி லக்ஷ்மி அம்மா எழுதின லெசன். சத்தியாகிரகக்கு இந்த சென்டென்ஸ் நீங்கள் வந்து ஈஸியாக எழுதிக்கலாம். சத்தியாகிரக से हर समस्या का समाधान मिल सकता है. அதாவது சத்தியாகிரகம் வந்து எதுக்கு நடந்துச்சு அப்படின்னா ஒரு சமாதானத்துக்கு வேண்டி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீத் அப்படின்னா விக்ட்ரி, ஜெயிச்சிட்டோம். சத்திய கோஹி ஜீத் ஹோத்தி ஹே, அதாவது உண்மை தான் என்றைக்குமே ஜெயிக்கும். ஸோ அந்த மாதிரி மீனிங்கில் வருது. இனி அடுத்தது மனோநீத் ஹோனா, அதாவது டு பி எலெக்டட். संसद और विधायक लोगों के द्वार मनोनीत होते हैं. இந்த சென்டென்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம். அவிஸ்மரண்ய, हमारी यात्रा अविस्मरणीय रहेंगी, அதாவது நம்மளோட பயணம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி. ஓகே, இப்போ COVID-19 லெசன் பார்க்கலாம். ராஜ்வேலோடது. ஸோ இதில் வந்து வாக்கியமே பிரயோக கேஜியில் ஸ்வாசன் அப்படின்னா ஸோ ரெஸ்பிரேஷன், நம்ம வந்து மூச்சு விடுறதுன்னு அர்த்தம். பிரணாலினா ஸோ கஷ்டம். சங்கிராமக் அப்படின்னா ஸோ கான்டேஷியஸ். மகாமாரி அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பயங்கரமான ஒரு நோய் அந்த மாதிரி. பிரதிரோதக் ஷாம்னா அப்படின்னா இம்யூனிட்டி. இனி அடுத்த யோக்தான் அப்படின்னா ஸோ கான்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒனுக்கு நீங்கள் இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். प्राणायाम से हमारे श्वासन तंत्र मजबूत होते हैं. யோகாவில் நம்ம வந்து பிராணாயாமம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது பண்ணும்போது நம்மளுக்கு மூச்சு நல்லா நம்மளுக்கு விட முடியும். ஸோ அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். प्रणाली, हाथ छोड़कर प्रणाम करने हम भारतीयों को अभिवादन प्रणाली है. ஓகே, அதாவது கையெழுத்து கும்பிடுறது நம்மளோட இந்தியர்களோட ஒரு வழக்கம். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. கஷ்டம்னா ஒரு பழக்க வழக்கம். ஓகே, கொரோனா ஏக்கு சங்கிராமக் ரோக் ஹே அப்படின்னா ரொம்ப பயங்கரமான ஒரு நோய். ரோக்னா நோயின்னு அர்த்தம். பிளேக் அப்படின்னா கொரோனா ஏக்க மகாமாரி ரோக் ஹே, அதாவது இதுவுமே அந்த பயங்கரமாக அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் தான் வருது. हमें अपने शरीर की प्रोदक क्षमता को बढ़ा लेना चाहिए. इस काम के लिए आपका योगदान महत्वपूर्ण है. நீங்கள் இந்த விஷயம் பண்ணும்போது இந்த காரியத்தோட உங்களோட கான்ட்ரிபியூஷன் இதில் இருக்கிறனால இந்த ஒர்க்கை ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சு அந்த மாதிரி மீனிங்கில் தான் இந்த சென்டென்ஸ் வருது. ஓகே, மீனிங் எப்போவுமே நோட் பண்ணி படிங்க. அப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க நம்பரை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தன்யவாத்.